Welcome to Live in CA Funstar channel. So இன்னைக்கு நாம 11th and 12th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in different format and 32 episodes ஓட banking awareness is available now. So if you are interested, do subscribe and study for the upcoming interview. 1 year subscription is also available in 50% offer. If you are interested, do subscribe it. So first news is வேர்ல்ட் குவாலிட்டி வீக் 2024ஓட தீம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னா 11th to 15th நவம்பர் தான் வந்து வேர்ல்ட் குவாலிட்டி வீக். ஸோ இந்த தீம் என்னென்னா நேவிகேஷன் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த தீமில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும், ரெசிலியன்ஸ், அடாப்ட் ரேப்பிட்லி எவால்விங் மார்க்கெட் கண்டிஷன், இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணுன்றதுக்காக தான். அண்ட் அவங்க ஃபோக்கஸ் ஏரியாஸும் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி தான் முக்கியம். 2 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 2 ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்து நம்ம வாங்காமல் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி வாங்கணும். ஸோ அது வந்து மக்களுக்கு ஒரு கல்ச்சராக வரணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியும், இந்த சஸ்டைனபிள் வேல்யூலாம் வந்து இருக்கணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும், என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கன்சிடரேஷன்லாம் பண்ணி தான் ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கணும். ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து அடையிறதுக்கு ஈஸியான ஒரு வேல்யூவாக இருக்குன்றதுனால அதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணணும். கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ இந்த சார்ட்டர்ட் குவாலிட்டி இன்ஸ்டிடியூட் அவங்க தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃபார்மல் நேம் வந்து இன்ஸ்டிடியூட் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ 1919 அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லண்டன் யூகேல இந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ சிஓ வந்து வினிஸ் டெஸ்மாண்ட். நவம்பர் தான் ஆனுவலி இந்த வீக் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, குவாலிட்டி வீக். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் வேர்ல்ட் நிமோனியா டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிமோனியானா ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லங் இன்ஃபெக்ஷன், சீரியஸ் லங் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த லங் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கைனால கூட காஸ் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம லங்ஸோட ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அஃபெக்ட் ஆகும். அதனால ஆக்சிஜன் சப்ளை டு த பாடி வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால அது ஒரு டெத்துக்கான ஒரு மேக்ஸிமம் இது வந்து டெத்தாக கூட இருக்கலாம், அந்த காஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்றது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த டே. ஸோ டு ரைஸ் குளோபல் அவேர்னஸ் அபவுட் நிமோனியா. அண்ட் சில்ட்ரன் அண்டர் 5 அண்ட் எல்டர்லி பீப்புள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் நிமோனியானால் அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறாங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணி நம்மளோட இந்த நிமோனியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு சர்டன் திங்ஸும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ தீம் வந்து என்னென்னா, எவ்ரி ப்ரீத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக். ஸோ அதோட ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ 2009 குளோபல் கோவாலேஷன் அகேன்ஸ்ட் சைல்ட் நிமோனியா அப்படின்ற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணப்போ தான் வந்து இந்த நிமோனியா பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய சில்ட்ரன் வேர்ல்டு வைடு இறந்து போகிறதுக்கான மேஜர் ரீசன் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கான அவேர்னஸ் கொண்டு வரணும்னு 2009 கொண்டு வரப்பட்டது தான் இந்த டே. ஸோ லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இதுக்கான ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. வேக்சினேஷன், ஸோ இதுக்கு நியூமோகாக்கல் வேக்சினேஷன், ஃப்ளூ வேக்சினேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணணும், க்ளீன் ஹைஜீனிக்காக இருக்கணும். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் வாஷிங் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னா, பேலன்ஸ்டு டயட், அடிக்வேட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது 3 தான் நம்ம இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். ஸோ தட் அதையும் வந்து அவங்க எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி எட்டிக், அதாவது மவுத்தையும் நோஸையும்
கவர் பண்ணி தான் காஃப் பண்ணணும், ஸ்னீஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு பேசிக் எட்டிக்காக சில்ட்ரனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணுன்றதுனா அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இண்டோர் ஏர் குவாலிட்டி, ரொம்ப பொல்யூட்டட் சிட்டிஸ்லலாம் ஏர் ப்யூரிஃபையர்ஸ் அவங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏர்லி ட்ரீட்மெண்ட், ரொம்ப நாளாக ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது ஏர்லி ட்ரீட்மெண்ட் மூலயமா நம்ம சரி பண்ணணும். இஃப் நாட் அது ப்ரொலாங்டாக வச்சிருக்க நிமோனியாவில் கொண்டு போய் விடுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய சீரியஸ்னஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டே நவம்பர் 12th. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஐஎஸ்ஜியோட டாப் 15 குளோபல் டெக் சர்வீசஸ் ப்ரொவைடர் ஃபார் Q3 2024 யாரை எந்த கம்பெனியை ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ்டெக் அப்படின்ற ஆப்ஷன் சி தான். ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட லோகோ, ட்ரஸ்ட் வேல்யூ வெலாசிட்டி. ஸோ ஏன் இந்த ப்ளூமிங் 15 கேட்டகரியில் தான் இந்த மாஸ்டெக் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, அதில் பூமிங் 15 கேட்டகரின்றதில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்கன்னா குளோபல்லையும் அமெரிக்காஸ் அண்ட் இஎம்ஏ மார்க்கெட்டில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசன்ட் கான்ட்ராக்ட்ஸ் வின்ஸுமே வந்து நல்லா இருக்குது, அந்த கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குன்றதுனால இதை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டெக்கோட ஏஐ கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐகானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஜென் ஏஐ போர்ட்ஃபோலியோவும் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐவிஎஸ் கேன் ஆஸ்க் மாஸ்டெக்கோட ஏஐ லான்ச் பண்ணாங்கள்ல, அதோட நேம் என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல. ஐஎஸ்ஜி வந்து இந்த மாதிரி மாஸ்டெக்கை டாப் பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படித்ததெல்லாம் கொடுத்துருவாங்க, கொஸ்டினில் கேட்குறது அந்த மாஸ்டெக்கோட ஏஐ நேம் என்னன்னு கேட்டுருவாங்க. ஸோ ஐகானிக்ஸ் இஸ் த ஆன்சர். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சஸ்டைனபிள் அலுமினியம் கம்பெனி அப்படின்னு சொல்லி 2024 S&P குளோபலோட கார்ப்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா பிர்லாவோட ஒன் ஆஃப் த கம்பெனி, சப்சிடியரி கம்பெனியான ஹிண்டல்கோ. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். மெட்டல் ஃப்ளாக்ஷிப் கம்பெனி, ஆதித்யா பிர்லா குரூப்போட மெட்டல் ஃப்ளாக்ஷிப் கம்பெனி தான் இந்த ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அலுமினியம் கம்பெனி குளோபலி மோஸ்ட் சஸ்டைனபிள் கம்பெனின்ற மாதிரி டேக் பண்ணியிருக்காங்க. 5th கன்சிக்யூட்டிவ் டைம் வருது. ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இஸ் சம்திங் எல்லா கண்ட்ரியும் கடைப்பிடிக்கணும். இது வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறைய கொடுக்க தான் மக்களுக்கும் அது போய் சேரும். ஸோ தட் நம்ம டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுன்றதுனால நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்கறது மூலயமா மக்கள்கிட்ட அந்த கம்பெனியும் பாப்புலர் ஆகும், மக்களுக்கும் அது தெரிய வரும். அண்ட் த கம்பெனிஸ் ஆல்சோ வில் ப்ராஃபிட் ஓரியன்டாக இல்லாமல் நம்ம எஸ்டிஜிக்கும் முன்னுரிமை கொடுக்கணுன்றதை வந்து மக்கள் மைண்டில் போய் சேரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் S&P குளோபலோட கார்ப்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட் மூலயமா தான் இதை பண்ணுறாங்க. ஸோ ஹிண்டல்கோ வந்து 87 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பொசிஷன் இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இது இருக்குல்ல 87 பாயிண்ட்ஸோட, செகண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஹிண்டல்கோக்கும் 22 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் அச்சீவ்மெண்ட்ஸில் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 85% ஆஃப் த வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணி தான், ஆப்ரேஷ்னல் வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அதாவது வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் அவங்க வெளியில் விடுறாங்க 85% ஆஃப் த அவங்க கம்பெனியோட வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து. ஸோ இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா 2030 வேஸ்ட் டு லேண்ட்ஃபில்ஸை வந்து 0 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து ஃபினான்ஷியல் இயர் 11 and 12 பேஸ் லைனாக வச்சு பார்த்தோன்னா அப்போ இருக்கிறத விட இப்போ வந்து 19.54% வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து கம்மி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். சோஷியல் இனிஷியேட்டிவாக 154 crore rupeesக்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதன் மூலயமா 2.5 million லைஃப்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் இவ்வளோ ருபீஸ்
செலவு பண்ணியிருக்காங்க. கவர்னன்ஸோட ஸ்ட்ரென்த், அதாவது 84% ஆஃப் த ஹிண்டல்கோ கம்பெனியோட கவர்னன்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்ஸாகவும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த மார்க் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த ரேங்கிங் பற்றி பார்த்தோன்னா S&P குளோபலோட கார்ப்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட், இவங்களோட சேர்ந்து டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி இண்டிசஸ், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த எவாலுவேஷனே பண்ணுறாங்க. எதை பேஸ்லைனாக வச்சுருக்காங்கன்னா என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். நம்ம இங்கேயே பார்த்துருப்போம், அது 3ஐயும் தான் சொல்லியிருப்பாங்க. என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இது 3ஐயும் தான் பேஸாக வச்சு இந்த ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ஸ்டாட்டிக் பார்ட் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும் சஞ்சீவ் கண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸை நிறைய எடிட்டோரியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, ஸ்டாட்டிக் பார்ட் தான் தேவை. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் இந்த செஷனில். ஸோ இவர் வந்து மோர் ஆர் லெஸ் 6 months தான் இருக்க போகிறாரு. இப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இன்டர்வியூ மாதிரியான RRBPO இன்டர்வியூக்கெலாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர். ஸோ சீஃப் ஜஸ்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ஹோல்டிங் த கான்ஸ்டியூஷன் அண்ட் என்ஷூரிங் ஜுடிஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் 51st சீஃப் ஜஸ்டிஸ் தான் இவர். ஸோ இவருக்கான அந்த பதவி பிரமாணம் யார் செஞ்சு வச்சாங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இதுதான் அந்த ஸ்டாட்டிக் பார்ட். ஸோ ஆர்டிக்கல் 124ஓட clause 2 படி தான் இந்த சீஃப் ஜஸ்டிஸோட அப்பாயின்மெண்ட் வந்து நடக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிக்கல் 124 clause 2 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65. அதனால தான் அவர் வந்து 6 months தான் இருக்குது இன்னும் அவருக்கு 65 ஏஜ் ஆகிறதுக்கு. ஸோ சஞ்சீவ் கண்ணாக்கு ஸோ அவர் வந்து 6 monthsல ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, பேசிக் ப்ரொசீஜர், அதாவது மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ்வலாக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க CJIக்கு. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் CJI. அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்புறம் வர CJI இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த உங்களுக்கு அப்புறம் வர வேண்டியது யாருன்னு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லெட்டர் அனுப்புவாங்க. யூஸ்வலாக அவரே டெசிஷன் எடுப்பார் ஆர் அதர் ஜட்ஜஸோட கலந்தும் இந்த டெசிஷன் எடுப்பார். மோஸ்ட்லி மோஸ்ட் சீனியர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் அந்த லெட்டர் யாருன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட அந்த லெட்டர் போகும். ப்ரைம் மினிஸ்டர் ஃபைனல் பண்ணி இவர் தான் நெக்ஸ்ட் CJIன்னு பிரசிடென்ட்டை சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஸோ இவங்க தான் நெக்ஸ்ட் CJI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூல் மோஸ்ட் சீனியர் ஜட்ஜுன்றது வந்து எழுதப்படாத ரூல் நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணியிருக்காங்க 2 தடவை. ஸோ 2 தடவை பிரேக் பண்ணது எப்போன்னா 1973 அண்ட் 1977. ஸோ AN ராய் அப்படின்றவர் வந்து அவருக்கு முன்னாடி 3 சீனியர் ஜட்ஜஸ் இருந்தும் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1977 ஜஸ்டிஸ் மிரா ஹம்துல்லா பெக் அப்படின்றவரை வந்து ஹான்ஸ் ராஜ் கண்ணா அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் தான் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருந்தாலும் அவருக்கு முன்னாடியே இவங்களை வந்து CJI ஆக்கியிருக்காங்க. ஸோ 2 தடவை அந்த ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சான்சலர் ஆஃப் நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி. ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டோட இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும்ல. இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாடோட கவர்னர் தான். ஸோ அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு கவர்னர் தான். ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியோட சான்சலர் யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்களோ அவங்க தான். ஸோ இதுதான் வந்து அப்கமிங் CJIs அண்ட் அவங்களோட டென்யூர். ஏன்னா இப்போது இவரோட டென்யூர் வந்து 6 months போது ஏன் அந்த 6 months பார்க்கும்போது 65 ஏஜ் ப்ளஸ் இருக்கணும். அண்ட் இப்போது அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா BR கவாய், இவர் வந்து இப்போது சஞ்சீவ் கண்ணாக்கு அப்புறம் வர போகிறாரு. அவரோட டென்யூருமே வந்து கொஞ்சம் தான், லிட்டில் மோர் தென் 6 months. அப்புறம் சூரியகாந்த் அவர் 1.2 years, விக்ரம்நாத் 8 months,
நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 55+ இயர்ஸ் ஆகிடுச்சு. 75+ இயர்ஸ் ஆகிடுச்சு. 78ன்னு வச்சுப்போம். ஸோ இவங்க இப்போது 2027 நாகரத்னா, பிவி நாகரத்னா இவங்க சீஃப் ஜஸ்டிஸாக ஆனாங்கன்னா ஷீ வில் பி த ஃபர்ஸ்ட் விமன் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு எடிட்டோரியல் கூட ஹிந்துவில் பார்த்தேன். லைக் இவங்க தான் ஃபஸ்ட்டு, இது வரையும் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸாக விமன் இருந்ததே இல்லை. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லேயுமே வந்து ஃபீமேலோட கவுண்ட் ரொம்ப கம்மி. ஜட்ஜஸ்லேயே ஃபீமேலோட கவுண்ட் கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜ் ஆகணும்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு 5 to 10 years சம்திங் அவங்க வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்சிக்யூட்டிவ்ன்ற வேர்டு தான் இங்கே விமனுக்கான பேரியர். ஏன்னா அவங்க மேட்டர்னிட்டி லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் விமனுக்கான ஒன் ஆஃப் த பேரியராக இருக்குது. அண்டு நிறைய கோர்ட்ஸில் வந்து விமன் டாய்லெட்டே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தப்போ வாஸ் டிஸ்டர்ப்டு கொஞ்சம். இன்னும் அந்தளவுக்கு, அதாவது ஈக்குவாலிட்டிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அந்த கோர்ட்ஸ்லேயே வந்து இன்னும் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணப்படலைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஸோ அவங்களுமே பாருங்களேன், 36 days தான் அவங்க வந்தாங்கன்னா. ஸோ தட்ஸ் சம்திங் பேட். அண்ட் பி நரசிம்மான்றவர் வந்து 6 months. ஏன் இந்த மாதிரி ரொம்ப இங்கே பாருங்களேன் 2 years 3 months 10 months தான் வரலாம். ஸோ ஏன் இந்த மாதிரின்னு பார்க்கும்போது அவங்களோட ஏஜ் ரொம்ப ஆகிடும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி யார் அப்போ ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்கன்னு நான் பார்க்கும்போது தான் நம்ம இப்போ 50th சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இல்லையா, கிளம்புனார்ல, அவரோட அப்பாவான யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசூட் அவர் தான் வந்து 7 years 4 months இருந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து லாங்கஸ்ட் இது வரையும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 16th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 1978 to 1985. ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி நான் படித்தேன்னா எப்படி படிப்பேனோ அதை தான் வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வேர் வாஸ் தையப் இக்ரம் re-elected as FIH president. ஸோ மாஸ்கட் ஓமனில் தான். ஸோ அவர் வந்து அந்த அவர் கண்ட்ரியில் இருக்கிற ஹாக்கி ஃபெடரேஷனுக்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 49th FIH ஸ்டாட்யூட்டரி காங்கிரஸின் மாஸ்கட் ஓமன் நடந்துச்சு. ஸோ அங்கே நடக்கும்போது இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரீஎலெக்டாக. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஐஆர்டி எழுதினப்போ அப்போது பார்த்தப்போ அந்த ஃபுட்பாலில் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் இருக்கிறது மிச்சம் அந்த கும்பலாக விளையாடுவாங்களே அந்த மாதிரி கபடி இருக்குது. அண்ட் கிரிக்கெட் அஃப்கோர்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு தோணுது. ஃபுட்பால் கேட்டாங்க. கபடி அண்ட் ஹாக்கி தான் இந்த மாதிரி குரூப்பாக விளையாடுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது இது வரையும். ஸோ ஹாக்கியை பற்றி ஒரு நியூஸ் வந்தால், இந்த மாதிரி குரூப்பாக விளையாடுறவங்களோட நியூஸ் வந்தால் அதை பற்றின ஒரு புரிதலுக்காக பரிச்சு வச்சுப்போன்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஹாக்கி ரிலேட்டட் நியூஸ் இனிமேல் வந்துச்சுன்னா இதே ஸ்லைட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் நம்ம படிக்கிறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 players இருக்கலாம், 10 ஃபீல்டு பிளேயர்ஸ், ஒருத்தர் வந்து கோல் கீப்பராக இருப்பாங்க. யூஸ்வலாக அந்த யார்ட் வந்து ரெக்டாங்குலர் சைஸில் இருக்கும். 100 yard லாங் 60 yard வைட் அண்ட் 25 yard லைன்ஸ்க்கு நடுவில் வந்து அந்த சென்ட்ரல் லைன் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. 10 அவுட்ஃபீல்டு பிளேயர்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு டீமில் வந்து 16 players இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ், அட்டாக்மெண்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் என்னன்னு தேவையில்லை. ஏன்னா ஹாக்கியில் கீழே இந்த 3 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் ஒன் கொடுத்துட்டு இது 3ல் எது ஹாக்கிக்கு ரிலேட்டட் இல்லாத டேர்ம்னு கேட்டாங்கன்னா எங்கே போகிறது நம்ம. அதனால டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் அட்டாக்மெண்ட் இந்த 3 நேம்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கிராஸ், வாட்டர் டர்ஃப், ஆர்டிஃபிஷியல் டர்ஃப், இண்டோர் போர்டட் சர்ஃபேஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து விளையாடுவாங்களாம். யூஸ்வலாக அந்த ஸ்டிக் இஸ் மேட் அப் ஆஃப் வுட், இல்லைனா கார்பன் ஃபைபர், இல்லைனா ஃபைபர் கிளாஸ், இல்லைனா இது எல்லாத்தோட காம்பினேஷன்லேயும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வுட்டு வந்து இப்படி இருக்குல்ல 2 sides, அதாவது ரவுண்டடாக ஒரு சைடு இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு தான் பிளேயர் விளையாட முடியும். கோல் கீப்பருக்கு மட்டும்தான் அந்த காயின் மாதிரி சம்திங் இருக்கும்ல அந்த பாலை டச் பண்ணுறதுக்கு கோல் கீப்பருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. வேறு யாரும் டச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ அது இந்த நியூஸை சாக்கா வச்சு அதை நான் படிச்சுட்டேன். ஸோ 6 நியூ மெம்பர்ஸ் வந்து FIHல ஆட் பண்ணியிருக்காங்க. இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏன்னா அந்த 6ல் ஏதாவது ஒன்றை மாற்றிட்டு நம்மக்கிட்ட ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். ஸோ பஹ்ரைன், சயட்,
குராக்கோ, ஈராக், கிர்கிஸ்தான், செனேகல் இதெல்லாம் ஈஸி. இந்த பஹ்ரைன், ஈராக், கிர்கிஸ்தான், செனேகல் ஈஸி. இந்த 2 மட்டும் நீங்கள் நல்லா அந்த நேம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் இஸ் எந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சரோட ரீசெண்டாக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கமமரேட்டிவ் ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இவர் தான், தாதா பகவன். ஸோ இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். அதை பற்றின பெருசாக ஒன்றும் இல்லை. அக்ரம் விக்யானாத் பாத் அப்படின்ற ஒரு இதை வந்து ஃபவுண்ட் பண்ணதே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரோட பர்த் ஆனிவர்சரி 117. ஸோ அதை தவிர்த்து எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 7th annual ஹை லெவல் மீட்டிங் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்ட்ஸுக்கு நடுவில் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ கோஸ்ட் கார்டுக்கும் 2 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கோஸ்ட் கார்ட்ஸ்க்கு நடந்ததுக்கு பேரில் இல்லை. இது வந்து 7th மீட்டிங் நடந்திருக்கு கொலம்போ, ஸ்ரீலங்காவில். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ கோஆப்ரேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். லைக் மெரைன் பொல்யூஷன் கம்மி பண்ணணும், டிராஃபிக்கிங் நிறைய நியூஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே 2க்கும் நடுவில் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு நடுவில் தான் நிறைய ஷிப்ஸ் போகுது இல்லையா. ஸோ அது மூலயமா தான் ட்ரக் டிராஃபிக்கிங் சென்னை மூலயமா உள்ளே வருதுன்ற மாதிரியான நியூஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக அவர் சேஃப்டி ஆஃப் மெரைனர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து May 2018 வந்து ஒரு MOU மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நம்ம 2 கோஸ்ட் கார்ட்ஸும் வந்து எக்ஸசைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 8th edition இந்தியாவில் தான் நடக்க போகுதுன்ற மாதிரியும் அவங்க இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் P7 பேராஷூட் சிஸ்டம். இந்த இதை வந்து ரீசெண்டாக எந்த ஆர்கனைசேஷன் கிட்ட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டிஆர்டிஓட அந்த ஒரு செரிமனி நடந்திருக்கும். அத்தாரிட்டி ஹோல்டிங் சீல்டு பார்ட்டிகுலர்ஸ் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த P7 பேராஷூட் சிஸ்டம் வந்து என்னென்னா, ஒரு அந்த பேராஷூட் சிஸ்டமில் லைக் இப்போது நம்ம வார் நடக்குது, நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து வேறு எங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான கன்ஸு அந்த மாதிரியான வெப்பன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பேராஷூட் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ அந்த சிஸ்டத்தோட எப்படி நம்ம பண்ண போகிறோம், என்ன மாதிரி அந்த சிஸ்டம் இருக்க போகுது, அந்த பேராஷூட் சிஸ்டமோட பேசிக் லைன் என்னன்றதை வந்து சொல்ல போகிறாங்க. அந்த சீல்டு இதை வந்து சப்மிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ அவங்க தான் இந்த ஆத்தரைஸ்டு ஹோல்டிங் சீல்டு பர்டிகுலர்ஸ் ஃபார் P7 பேராஷூட் சிஸ்டம். ஸோ அதை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய பர்டிகுலர்ஸை தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துச்சுன்னா ரேபிட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அது வந்து யாருன்னா ஒன்றும் இல்லை, டிஆர்டிஓட லெபார்டரி இன் ஆக்ரா. அண்ட் ஃபேப்ரிகேட் பண்ணது யாருன்னா கிளைடர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து உருவாக்கி கொடுக்க போகிறது இந்த கிளைடர்ஸ் இந்தியா. அவங்கக்கிட்ட தான் வந்து 146 யூனிட்ஸ் நீங்கள் தயாரித்து கொடுக்கணும்னு சொல்லி இந்தியன் ஆர்மி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த P7 ஹெவி ட்ராப் பேராஷூட் சிஸ்டமை வந்து 146 யூனிட்ஸ் வாங்க போகிறாங்க. ஸோ தட்ஸ் இட். அதோட யூசேஜ் கூட கொடுத்துருப்பாங்க. சேஃப் ஏர் ட்ராப் 9.5 tons வந்து அதால் தூக்க முடியும் பேலோட்ஸை. IL-76 ஏர்க்ராஃப்டில் இருந்து சேஃப் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 4 kilometer ஆல்டிடியூட் ஹைட்லேருந்து இதை ட்ராப் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். லைட் ஃபீல்டு கன்ஸு, ஜீப்ஸ் இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். அந்த இது வந்து புதுசாக நியூஸில் வந்திருக்குல்ல, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் வந்து ஹெட் வந்து யாருன்னா லியூட்னன்ட் ஜெனரல் RS ரீன். ஸோ டிஆர்டிஓ சேர்மன் சமீர் வி காமத். திரும்பியும் இருக்கும், இது நீங்கள் பார்த்தீங்கனாலே ஞாபகம் வந்துடும். ஸோ டிஆர்டிஓ வந்து மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. லாங் ரேஞ்ச் லாங் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சண்டிப்பூர் ஒடிசாவில் தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க. இது நிறைய நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய என்ன டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. லாங் ரேஞ்ச் போகணும் இல்லையா. ஸோ இப்போது இஸ்ரேல் வந்து காசாவில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு அவங்களோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கூட அவங்க அடிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு லாங் ரேஞ்ச் போய் அடிக்கிற மிசைல்ஸ் வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே
நிறைய பிளேசஸில் வந்து வார் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ வெஸ்ட் ஏஷியா ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்ட் ஏஷியாவில் நிறைய இடத்துல இப்போ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் காம்பேட் பண்ணணுன்னா இப்போ நார்த் கொரியா என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணால் ஐயோ அவங்கக்கிட்ட நியூக்ளியர் இருக்குது போல் வெப்பன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி இந்த டெஸ்ட்டு பண்ணுறது, அதை பற்றின நியூஸஸை வெளியிடுறது எல்லாமே வந்து அதுக்காக தான். ஸோ என்கிட்ட இது இருக்குது பாரு அப்படின்னு மற்ற கண்ட்ரீஸ்க்கு காமிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த லாங் ரேஞ்ச் லாங் அட்டாக் க்ரூஸ் மிசைல் வந்து ப்ரெசிஷன் அட்டாக்ஸ் ஆன் லாங் டார்கெட்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதை அஃப்கோர்ஸ் டிசைன் பண்ணது அதே டிஆர்டிஓ லேப், இதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தோம்ல. ஸோ அதே அவங்க மாதிரி தான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பெங்களூரில் இருக்குது டிஆர்டிஓட லேபு, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்னர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிடிஎல் ஹைதராபாத் அவங்களும் சேர்ந்து தான் இந்த டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஸ். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூரு அண்ட் ரேடார் இது மூலியமாலாம் செக் பண்ணியிருப்பாங்க அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே. வந்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து இதை அப்ரூவும் பண்ணியிருப்பாங்க இந்த மிஷன் மோட் ப்ராஜெக்டை. ஸோ இதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இட். பிடிஎல்லோட சிஇஓ யாருன்னா மாதவன் ராவ் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸோட சேர்மன் மனோஜ் ஜெயின். ஸோ இதை அதே மாதிரி டிஆர்டிஓ இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. C295 ஃபுல் மோஷன் சிமுலேட்டர் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எங்கே இனாக்ரேட் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆக்ரா ஸ்டேஷனில். ஸோ இது வந்து ஒரு பைலட்ஸ்க்கான, அதாவது நம்ம இந்தியன் பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் தான் இது. ஸோ ஒரு ரியலிஸ்டிக் என்விரான்மெண்ட் ட்ரைனிங்காகவும் ஹை ரிஸ்க் சினாரியோஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் பைலட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் தான் இது C295 ஏர்க்ராஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஃபுல் மோஷன் சிமுலேட்டர் அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 725.62 crore டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்க்கான 3 இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுக்கெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஹை லெவல் கமிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தலைமையில். ஸோ அவர் தான் ஹெட் பண்ணியிருப்பார். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக், இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ ருபீஸ் வந்து இந்த 3 ஸ்டேட்டுக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சத்தீஸ்கருக்கு 147.76 crore, ஒடிசாவுக்கு 201.10 crore, வெஸ்ட் பெங்காலுக்கு 376.76 crore. ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ் இன் த ஸ்டேட், இந்த டாபிக் கீழே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, 5,000 crore இது வரையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்ரூவ் ஆனது வந்து 15 ஸ்டேட்ஸுக்கு சோஃபார் அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ ருபீஸ் அப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் நிறையா நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு தான் இது. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட். ஸோ இது வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குறது. இது நேஷ்னல் ஓவரால் நம்ம இந்தியா முழுக்க இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்டேட்ஸுக்கும் கொடுப்பாங்க, நேஷ்னல் வைட்ஸும் அவங்க ஃபண்டை ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஸோ நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ், திடீர்னு நிறைய மழை வந்து ஃப்ளட்டு வர்றது, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இப்போது அதுக்காக இந்த ஃபண்டு வந்து ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல ஒதுக்கி வச்சுப்பாங்க. ஸோஃபார் இவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, இவ்வளோ அப்ரூவ் ஆகிருக்கு ஃபார் 15 ஸ்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கும் இப்போ அப்ரூவ் பண்ணதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேட்ஸ் இட் டுடே. ரிவிஷன் பார்த்துடலாம். வேர்ல்டு குவாலிட்டி வீக் November 11th to 15, நேவிகேட்டிங் காம்ப்ளெக்சிட்டிஸ் அதான் தீம். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு நிமோனியா டே இஸ் ஆன் 12th November. எவ்ரி ப்ரீத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக் அப்படின்றது தான் தீம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மாஸ்டெக் அப்படின்றது தான் வந்து இப்போது ரேங்க் பண்ணியிருக்காங்க டாப் 15 குளோபல் டெக் ப்ரொவைடர்ஸ். அதில் ஒன் ஆஃப் த கம்பெனியாக மாஸ்டெக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐஎஸ்ஜி அப்படின்றவங்க. ஸோ இந்த இது வந்து பூமிங் 15 அப்படின்ற கேட்டகரியில் Quarter 3 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ண அந்த ஏஐயோட பேர் ஐகானிக்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிட்கோ தான் வந்து 5th கன்சிக்யூட்டிவ் டைமாக வந்து இந்த வருஷமும் சஸ்டைனபிள் அலுமினியம் கம்பெனியாக வந்து S&P குளோபலோட கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி அசஸ்மெண்ட்டில் 87 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதனுடைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒய் சோஃபார்னு. ஸோ கன்சிக்யூட்டிவாக 5 இயர்ஸ்னால் 2020 2024 வரையும் ரேங்க் ஆகிருக்கு. அண்ட் 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஸ்வேரிங் இன் செரமனி. ஸோ இதை ஃபுல்லாக அந்த ஸ்டாட்டிக் பார்ட்லாம் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட்
தயப் இக்ரம் எஃப்ஐஹெச்சோட பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. எங்கே இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா மேஸ்கட் ஓமனில் நடந்துச்சு. ஸோ புதுசாக ஜாயின் பண்ண போகிறது என்னென்னா பஹ்ரைன், சட், கொக்கோவோ, ஈராக், கசகிஸ்தான், செனகல். டோட்டலாக இப்போ 146 கண்ட்ரீஸ் இருக்காங்க எஃப்ஐஹெச்சில். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து கமமரேட்டிவ் ஸ்டாண்ட் ஆன் தாதா பகவான் அப்படின்றவரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, அவரோட 117th பர்த்டே அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ஆனுவல் ஹை லெவல் மீட்டிங் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்டுக்கும் நடந்துச்சு. மே 2018 நடந்த ஒன் ஆஃப் த எம்போயூவில் தான் இந்த மாதிரி வருஷம் நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கலாம், மீட்டிங் மாதிரி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் கொலம்போவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் எடிஷன் இங்கே நடக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹேண்ட் ஓவர் ஆஃப் இந்த P7 பார்ச்மெண்ட் சிஸ்டமோட பேட்டர்ன் மாதிரி இருக்கும்ல, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்றதை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க DGQIயில். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃபேப்ரிகேட் பண்ண போகிறது இந்த கிளைடர்ஸ் இந்தியா தான். ஸோ 146 இந்த இருக்குது 146 P7 ஹெவி ட்ராப் பேராஷூட் சிஸ்டமை வந்து இந்தியன் ஆர்மி இவங்கக்கிட்ட கிளைடர்ஸ் இந்தியா லிமிடெட் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் லாங் ரேஞ்ச் லாங் அட்டாக் க்ரூஸ் மிசைல் அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம DRDO சண்டிப்பூர் ஒடிஷா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க வித் பார்ட்னர்ஸ் ஆஃப் பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் C295 ஃபுல் மோஷன் சிமுலேட்டர் வந்து இனாகுரேட் பண்ணியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி எதுக்குன்னா ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங்காக தான், பைலட் ட்ரைனிங் ஃபார் டாக்டிக்கல் மிஷன்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் 3 ஸ்டேட்டுக்கு, சத்தீஸ்கர், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது 3க்கும் டோட்டலாக வந்து 725. இது 3க்கும் தனித்தனியான இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியோட ஹெட்டு வந்து ஒரு சேர் யாராக இருந்திருப்பாருன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ் தான் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அமௌண்ட் ஒதுக்கியிருக்கிறதுக்கான ரீசன் இது தான். ஸோ that's it about today. If you are interested, do subscribe our bundle 50% offer இருக்குது, and do subscribe our other channels in all format. பேங்கிங் அவேர்னஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.